அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த பிரின்சிபல் ஆஃப் பாப்புலர் சோவர்னிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சோவர்னிட்டினா என்னன்னா இறையாண்மை. சோவர்னிட்டினா என்னென்னா இறையாண்மை. நீங்கள் ப்ரியாம்பலில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம், இறையாண்மைனா என்ன அப்படின்ட்டு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறையாண்மைனா என்னென்னா நம்ம நமக்கு உண்டான சட்டங்களை நம்மளே ஏற்றணும். இப்போது ஒரு இந்தியா வெளியில் எக்ஸ்டர்னலாக யாரும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. எக்ஸ்டர்னலாக நீ இந்த சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லலை. இன்டர்னலாகவும் யாரும் சொல்லலை. நமக்கு உண்டான சட்டத்தை நம்ம ஏற்றிக்கிறோம். இதுதான் விருப்பப்படி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இறையாண்மைனா என்னென்னா நம்மளுக்கு உண்டான சட்டத்தை நம்மளே ஏற்றணும். அதுதான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. நீங்கள் ப்ரியாம்பலில் பார்த்தீங்க அப்படின்னா சோவர்னிட்டியில் ஃபஸ்ட்டு வார்த்தையே என்னென்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த சட்டத்தை நமக்கவே நம்ம ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இறையாண்மைன்னா என்னென்னா வெளியிலேருந்து யாருமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. நீ இப்போ பிரிட்டிஷ் கீழே நம்ம இருந்தோம், சரிங்களா? அந்த மாதிரி யாருக்கு கீழேயும் நம்ம கிடையாது. நமக்கு உண்டான சட்டங்களை நம்மளே ஏற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சோவர்னிட்டி. இதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் தே வில் த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு. சரி, இதோடு முடிஞ்சிருதா அப்படின்னா இதுக்குண்டான அர்த்தங்களையும் நம்ம பார்க்கலாம். அடல்ட் சஃப்ரேஜ்னால் என்னென்னா 18 இயர்ஸ்க்கு மேலே பூர்த்தி அடைஞ்சவங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்ட்டு யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 18 இயர்ஸ் பூர்த்தி ஆயிருந்தாவே போதும். அது பாப்புலர் சாவர்னிட்டியாக அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறோம் இல்லையா, அது பாப்புலர் சாவர்னிட்டியான்னு கேட்குறாங்க. அது கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியும் கவர்மெண்ட்டும் ஒன்று தான். எப்படி கிட்டத்தட்ட சேம் தான். இது வைடராக சொல்கிறது. இது கவர்மெண்ட்னால் என்னன்றனா எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, நிர்வாகத்தில் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் கலெக்டிவாக யாருக்கு ரெஸ்பான்சிபிள்னால் லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்போது இவங்க கேள்வி கேட்பாங்க, ஆப்போசிஷன் பார்ட்டி. அதுக்கு ஆளுங்கட்சி பதில் சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்டில் செஷன் நடக்கும் இல்லையா, அதுதான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா கலெக்டிவாக எல்லாருமே யாருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படின்னா. இது சோவர்னிட்டியானா அதுவும் கிடையாது. சோவர்னிட்டினா என்ன? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. அதாவது நமக்குண்டான சட்டங்களை நம்மளே ஏற்றிக்கிறது. வெளியிலேருந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. இப்போ நம்ம பிரிட்டிஷ் கீழே இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு தேவையான சட்டங்களை, நமக்கு உண்டான சட்டங்களை நம்மளே ஏற்றிக்கிறது. ஸோ ஆன்சர் இஸ் சி.